உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா, நான் கேள்விப்பட்டேன். ஆதி தம்பி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆர்த்தி சுத்துறதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேனம்மா. கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. இப்ப என்ன ஆயிப்போச்சு? நடக்க வேண்டிய நல்லது தானே நடந்திருக்கு. செடியெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு. தண்ணி ஊத்துங்க. சீதம்மா, உள்ள வரலாமா? வாடா. வரலாம்ல? டேய் வாடா. என்னடா பேச்சு இதெல்லாம்? உள்ள வரலாமான்னு கேக்குற? நான் செஞ்சது தப்பா? இல்லடா, நிஜமா? நிஜமா தாண்டா சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் நேத்து கூட சொன்னனே, உன்னை தவிர பவித்ராவையும் அவ குழந்தையையும் பத்திரமா பாத்துக்கிறதுக்கு வேற யாராலையும் முடியாதுடா. அதத்தானே நீ செஞ்சிருக்க. நான் ஏன்டா கோவப்பட போறேன்? நீங்க என்ன திட்டுவீங்கன்னு நினைச்சேன். சத்தியமா இல்லடா. நான் ஆசைப்பட்டது தானே நீ செஞ்சிருக்க. என்ன? நான் நேரா உன்கிட்ட சொல்லல. தைரியம் இல்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம என்னால எப்படி அப்படி சொல்ல முடியும்? நீயா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கல்ல? சீதம்மா, பவி எங்க? அவங்க மாமா கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. புரியல, எங்க? சிவசு வீட்டுக்கு போயிருக்கா. சிவசு கூப்பிட்டாரு. அதான் சரின்னு பாட்டி தாத்தாவை கூட்டிட்டு போயிட்டா. டேய் டேய்,
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்டா அப்படி பண்ற? அவன் ஏன் அங்க போனா? உங்களுக்கு தெரியாது, சிவசும் தேவாவும் சரி கிடையாது. வேற எங்க போவா? எங்க போவான்னு நினைக்கிற? வேற எங்கடா போவா? நீ மாறணும் ஆதி. பவித்ராவுக்காக வாழணும். முதல்ல உன் கோபத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு. சொல்லிட்டேன். அந்த சிவசு மோசமான ஆளு. பவிய கேவலமா ட்ரீட் பண்ணுவார் தெரியுமா? அவர் வீட்டுக்கு போய் எப்படி சீதாமா அங்க எப்படி இவ பாதுகாப்பா இருக்க முடியும்? அங்க தேவா இருப்பா, அவனும் சரியில்லை. அவன் ஒரு சைக்கோ. பவித்ரா அவன் ஏதாச்சும் பண்ணிட்டான்னா? இப்ப இருக்கிற நிலைமையில அவ எங்கடா போவா? எங்க போய் இருக்க முடியும்? ஒரு ஆம்பளையால சட்டுன்னு எங்க வேணாலும் தங்க முடியும். ஆனா ஒரு பொண்ணால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதுதான் யதார்த்தம்டா. அன்னை, பூமி, சக்தின்னு எல்லாம் கொண்டாடிக்கலாம். அவ இருக்க பாதுகாப்பான ஒரு இடம் வேணும்னா அது உடனே கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம்டா. கவலைப்படாதடா. அவ வேற எங்கேயோ இருக்கிறத விட சிவசு வீட்ல இப்போதைக்கு இருக்கிறது நல்லதுதான். சீக்கிரமா பவித்ராவோட மனச மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்டா. பெருசா தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது சீதாமா. என்னால வீட்டுல எத்தனை பேருக்கு கஷ்டம். பவியும் வீட்டை விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அவங்க பாதுகாப்பா இருப்பாளான்னு மனசு படபடன்னு அடிச்சுக்குது. இன்னொரு பக்கம் சங்கவி அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதுல அப்பாவை எப்படி நேருக்கு நேர் பார்க்க போறேன்னே தெரியல. பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன் சீதாமா. டேய், அவசரப்பட்டுட்டேன் சீதாமா. நீ ரிலாக்ஸ்டா இருடா. நீ இதெல்லாம் பண்ணலனா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாரு. எல்லாம் யோசிச்சுதானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. நான் சொன்னதுக்காக நீ கண்ணை மூடிக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கலையே. உண்மையிலேயே நான் மறைமுகமா சொன்ன விஷயத்த கூட நீ புரிஞ்சுக்கல. ஆனா சங்கவிய நீ கல்யாணம் பண்ணி அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்தா என்னெல்லாம் ஆகும்னு நீ யோசிச்சல்ல. அப்புறம் என்னடா? ஆனா இனிமே உனக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும். இவ்ளோ யோசிச்சு நீ இதை செஞ்சும் கூட உனக்கே நீ பண்ணது தப்புன்னு இப்ப வரைக்கும் தோணிட்டு இருக்குல்ல. அப்படின்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தோணதானே செய்யும். அப்பாவும் அப்படித்தானே நினைக்கிறாரு சீதாமா.